ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேன்வாவில் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு சீரீஸாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க அந்த ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வாங்க. அதில் வந்து என்னென்ன கேன்வாவில் பண்ண முடியும், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, எந்தெந்த பர்பஸ்க்கு நம்ம கேன்வா யூஸ் பண்ண முடியும்னு நான் போட்டிருந்தேன். சேம் திங் ஃப்ரீ அண்ட் பெய்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ரௌச்சர்ஸ் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இமேஜ் எடிட்டிங்லேருந்து ஃப்ளையர் எடிட்டிங் போகலாம். அதுக்கப்புறம் ஸ்லோவாக நம்ம வீடியோ எடிட்டிங் வரைக்கும் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போகலாம். ஸோ நீங்கள் ப்ரௌச்சர்ஸ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேயே ஆல்ரெடி டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துலேயே டெம்ப்ளேட்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னாவே இங்கே யூ கேன் கிவ் யூ டெம்ப்ளேட்ஸ். ப்ரௌச்சர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் வரும். இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லை எனக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் கூகுள் ஆல்சோ. கூகுளில் போய் நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்தீங்கனாலும் இங்கேயும் உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் மாடல்ஸ் வரும். இந்த மாடல்ஸையும் நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணி என்ன பண்ண முடியும்னா கேன்வாவில் கொண்டு போக முடியும். ஸோ இப்போ நம்ம கேன்வாவில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரே ஒரு லிமிட்டேஷன் தான், இந்த க்ரௌன் போட்ட ப்ரௌச்சர்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஃபார் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஃப்ரீயாக யூஸ் பண்ணும்போது நம்ம பே பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இது ஃப்ரீயாக இருக்குது, இது பெய்டில் இருக்குது. ஸோ இதுலேயே என்ன பண்ண முடியும், இந்த டிசைனை நம்ம காப்பி பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம், கடைசியாக எக்ஸ்போர்ட் எடுத்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரௌசர்ஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணலாம், அது எப்படி அவுட் எடுக்கலாம், அதை வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு எப்படி அவுட் எடுக்கணும், சேம் திங் பிரிண்டபிளுக்கு என்ன அவுட் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம டிசைன்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம எஜுகேஷன் சம்மந்தமாக எழுத போகிறோம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம், ஸ்கூல் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம், இல்லை நம்ம ஒரு சின்ன கோர்ஸ் ஆரம்பிக்கிறோம், அந்த கோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் நீட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டூரிஸ்ட் கம்பெனி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி போகலாம். ஸோ நம்ம எஜுகேஷன் பர்பஸ் தான் போகிறோம் அப்படின்னா வி கேன் கோ வித் ஒரு எஜுகேஷன் கண்டென்ட். இப்போ எஜுகேஷன் கண்டென்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த கண்டென்ட் எடுத்துக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து எந்த ஒரு க்ரௌன் சிம்பிளும் இல்லை. ஸோ டோட்டலாக நீங்கள் ஃப்ரீ யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு வந்து கண்டென்ட் ரெடி ஆகிடுது. இது வந்து த்ரீஃபோல்டு ஃப்ளையர்ஸ்னு சொல்லுவோம். மூணு பக்கம் மடிக்க முடியும். 1 2 3 இப்படி மடிப்போம். இந்த பேஜஸ் இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்போ அந்த டிசைன், டிபெண்ட்ஸ் அப்போ அந்த நீட் இங்கே வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் பேஜாக இருக்கும். இந்த ஃபஸ்ட் பேஜுக்கு பின்னாடி இந்த பேஜ் இருக்கும், இந்த விஷன்கிற பேஜ் இருக்கும். செகண்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும், ஒய். தென் தேர்ட் பேஜ் வந்து இது இருக்கும். அதுக்கப்புறம் பேக் சைடில் ஃபோர்த் பேஜ் இது, ஃபிஃப்த் பேஜ் இது இருக்கும், சிக்ஸ்த் பேஜ் வந்து இது இருக்கும். ஸோ நீங்கள் பிரித்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பேஜ் இது தான் பிரிப்பீங்க. இந்த பேஜ் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்குள்ளே இந்த ஸ்கூல் மிஷன் 3 பேஜஸ் உள்ளே வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கலர் சேஞ்சிங், டெக்ஸ்ட் சேஞ்சிங், சேம் திங் இமேஜ், இது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம ஃபஸ்ட்டு இதை இந்த இமேஜ் வேண்டாம் அப்படின்னா ஐ கேன் ரிமூவ் தட் இமேஜ். இதுக்கு பதிலாக நான் புது இமேஜ் நான் கொண்டு வரலாம். ஸ்கூல் இமேஜ் இது வேணால் கொண்டு வரலாம். ஜஸ்ட் நீங்கள் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணால் கூட இங்கே இமேஜஸ் வந்துடும். நான் ஸ்கூல்னு கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனி கம்ப்யூட்டர்ஸ். நான் இந்த கம்ப்யூட்டர்ஸ் இல்லாட்டி இமேஜஸ் கூகுள் எடுக்கும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் யூசேஜ் ரைட்ஸ், இதில் க்ரியேட்டிவ் கமெண்ட்ஸ்னு கொடுத்துருங்க. ஸோ க்ரியேட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கிற இமேஜஸ் தான் நம்ம காப்பிரைட் இஷ்யூ இல்லாமல் யூஸ் பண்ண முடியும். இல்லாட்டி என்ன ஸ்ட்ரைக்ஸ் வரும். ஸோ அது இல்லாமல் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டர் நம்ம எடுத்துக்கலாம். நான் நெட்வொர்க்கிங் பற்றி சொல்லித்தரேன், இல்லை ஏஐ பற்றி சொல்லித்தரேன் அப்படின்னா நான் ஏஐன்னு டைப் பண்ணுறேன். இதில் வந்து டூல்ஸில் போயிட்டு க்ரியேட்டிவ் கமெண்ட்ஸ்னு கொடுத்துறேன். ஸோ க்ரியேட்டிவ் கமெண்ட்ஸில் தான் இருக்குது, கொடுத்தாச்சு. இப்போ நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன், காப்பி கொடுத்துட்டு, ஸோ இங்கே நான் காப்பி பண்ணுறேன். காப்பி இமேஜ் கொடுத்துட்டு இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு இந்த இமேஜ் வந்து இங்கே வந்துருச்சு. ஆனால் எனக்கு இந்த டிசைனில் போய் உட்காரணும் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே எலிமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது லாஸ்ட் கிளாஸ்லையும் சொல்லியிருந்தேன். இந்த எலிமெண்ட்ஸில் கிராஃபிக்ஸ், ஷேப்ஸ், ஸ்டிக்கர்ஸ் இது எல்லாமே இருக்கும். இல்லை ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃப்ரேம்ஸுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்களும் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் சர்க்கிளாக தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சர்க்கிள் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். இந்த சர்க்கிள் ஃப்ரேம் எடுத்து இங்கே வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் அலைன் பண்ணி வச்சிட்டிங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்து உட்காந்துரும். இப்போ இந்த இமேஜை கொண்டு போய் ஜஸ்ட் இந்த ஃப்ரேமில் விட்டிங்க அப்படின்னா இது ஃப்ரேமில் போயிடும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃப்ரேமில் போய் உட்காந்துரும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜஸ் வேணுமோ யூ கேன் சூஸ் லைக் தட். இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே இடத்துக்கு இந்த ஃப்ரேமே கொண்டு வந்துட்டோம். பட் இது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கலர் கான்ட்ராஸ்டிங்கில் மிஸ் ஆகுது. ஏன்னா இது நம்ம ஒரு பிளாக் கலர் போட்டிருக்கோம். இந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது. ஸோ இதே என்ன பண்ணலாம், இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலர் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ அந்த அலைன் பண்ணி அந்த கலர் ஃபேமிலின்னு சொல்லுவோம், அந்த கலர் பேலட்ஸ், அதை பேஸ் பண்ணி நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும். இதுக்கு சேம் திங் இந்த எல்லோ கலருமே பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்டாக இல்லை. ஸோ நம்ம அதுக்கு எல்லாமே கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த யூனிஃபார்மிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கலர் பேலட்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஓகே. ஸோ நம்ம முன்னாடி இருந்ததுக்கு இப்போ என்ன பண்ணிட்டோம், அந்த கலர் சேஞ்சஸ் பண்ணிட்டோம்.
தேவையான இமேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதே போல் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம கொடுத்துடலாம் ஃபார் ஆல் அப்படின்னு கொடுத்துறேன். ஓப்பனிங் ரெஜிஸ்ட்ரேஷன் இது அப்படியே இருக்கட்டும். ஃபார் நியூ அகாடமிக் இயருக்கு வேணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஃபார் த அகாடமிக் இயர் 25-26 அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கான கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே மேலே வந்துடும். சென்டரில் வேணுமா, தென் கேபிட்டல் ஃபுல் கேபிட்டல் வேணுமா அப்படிங்கிறது எல்லாமே இது வந்துடும். ஸோ நான் ஃபுல் கேபிட்டல் கொடுத்துட்றேன், சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துறேன். ஃபாண்ட் இந்த இடத்துல ஃபாண்ட் சேஞ்சிங் இங்கே ஃபாண்ட்டுக்கு இருக்குது. ஆல்ரெடி வேணும் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் த ஃபாண்ட் ஆல்சோ. இந்த கண்டென்ட் நம்ம கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த கண்டென்ட் அப்படியே விட்டுடலாம். சேம் திங் இது எல்லாமே இமேஜஸ் இருக்குது. இது எல்லாமே ஆல்ரெடி ஃப்ரேம்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரேம்குள்ளே நமக்கு யார் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து யார் யார் சீஃப் கெஸ்ட்டாக வராங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் இல்லாட்டி அவங்க எந்த கண்டென்ட்டை நம்ம சொல்லித்தர போகிறோம் அதையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த கொடுத்த முடியும். ஸோ அந்த இமேஜிங் கொண்டு வந்துட்டோம், இந்த ஃப்ரேம்குள்ளே கொண்டு போயாச்சு. இதேமாதிரி இங்கே ஒரு ஃப்ரேம் இருக்குது, இதை நான் காப்பி பண்ணுறேன், இதில் பேஸ்ட் பண்ணுறேன். இது கரெக்டாக நீங்கள் இந்த ஃப்ரேம் அலைன் பண்ணும்போது ஃப்ரேமுக்கு போய் அதே உட்காந்துரும். ஸோ ஃப்ரேமில் உட்காந்துருச்சு. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இங்கே யார் நம்ம கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அந்த கண்டென்ட் ரைட்டர்ஸ் கொடுக்கலாம், இல்லாட்டி டூல்ஸ் மொபைல் டூல்ஸ் இந்த மாதிரி நம்ம கண்டென்ட்டை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். காண்டாக்டர்ஸும் அதே மாதிரி தான். நம்ம எந்த காண்டாக்ட் கொடுக்குறோமோ அந்த காண்டாக்டர்ஸ் கொடுத்தா அவங்க கொடுத்தலாம். இங்கே மொபைல் நம்பர், மெயில் ஐடி, வெப்சைட் அண்ட் லொக்கேஷன் இது எல்லாமே நீங்கள் கொடுத்துட முடியும். இந்த இமேஜஸும் வேண்டாம் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் திஸ் இமேஜ் ஆல்சோ. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபில்டர் ஆல்ரெடி வந்துடும். இந்த ஃபில்டரில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை காப்பி பண்ணிட்டு அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாக காட்டும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அலைன் பண்ணி எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷனும் கொண்டு வந்துடலாம். ஃபார் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு பேக் சைடு பேஜ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 3fold ஃப்ளையர் எடுத்துட்டோம் அப்படின்னா பேக் சைடு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னர் கண்டென்ட் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் ஹியர். இங்கே வந்து என்ன பண்ணலாம், இன்னர் கண்டென்ட் மாற்ற முடியும். இங்கே நம்ம காலேஜோட ஃபோட்டோ இல்லாட்டி ஸ்கூலோட ஃபோட்டோ கொடுத்துடலாம். அபவுட் அஸில் ஸ்கூலோட இன்ஸ்டியூஷன் எப்போ ஆரம்பிச்சது இல்லாட்டி அபவுட் த கோர்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்து இந்த கோர்ஸை பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அது டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துடலாம். இந்த கலர் பாருங்கள் நம்ம வேறு பேலட்டில் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்து அதே பேலட் கலரை இங்கே கொடுத்துடலாம். ஸோ அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா யூ கேன் கம்ப்ளீட் திஸ் ஹோல் ப்ரௌச்சர். ஓகே, இந்த எலிமெண்ட் வேண்டாம் அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துல புதுசாக ஒரு எலிமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே எலிமெண்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த எலிமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எலிமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி யூ கேன் ஆட் எனி திங். இப்போ எனக்கு இது வந்து நம்ம ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் கொடுக்குறேன், ஜிப் ஃபார்மேட்டில் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் அனிமேஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இந்த ஜிப் ஃபார்மேட்டில் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஆட். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அனிமேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அனிமேட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்ப போகிறீங்க இல்லை டிஜிட்டல் மீடியா மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ கேன் கிவ் திஸ் அனிமேஷன்ஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அனிமேஷன்ஸ் கொடுத்துடலாம். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நீங்கள் என்ன கிளிக் பண்ணிட்டு யூ கேன் கிவ் அனிமேஷன்ஸ். இந்த அனிமேஷன்ஸை நீங்கள் கஸ்டமைஸும் பண்ண முடியும். இப்போ நம்ம ப்ரிவ்யூ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ஸ்லைடில் நம்ம அனிமேஷன்ஸ் கொடுக்கல, செகண்ட் ஸ்லைடு வந்து அனிமேஷன் ஆகும். இப்போ நம்ம செகண்ட் ஸ்லைடு பாருங்கள், உங்களுக்கு அனிமேஷன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம டிஜிட்டல் ஃபார்மேட்டில் தான் இந்த ப்ரௌச்சர் கொடுக்க போகிறோம் அப்படின்னா யூ கேன் யூஸ் அனிமேஷன்ஸ் ஆல்சோ. இது டிஜிட்டல் ஃபார்மேட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பிரிண்ட் ஃபார்மேட்டையும் மாற்றிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் யூர் டன் ஃபார் அனிமேஷன் பர்பஸ்க்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து யூ கேன் யூஸ் இட் ஃபார் பிரிண்ட் ஃபார்ம்ஸ் ஆல்சோ. 2 வெர்ஷனுக்குமே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இது அலைன்மெண்ட், சேஞ்சஸ், கலர்ஸ் இது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் கிவ் ஆல் த அனிமேஷன்ஸ். ஒவ்வொரு அனிமேஷன்ஸாக கொடுத்துடலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் கொடுத்துடலாம். இப்போ எனக்கு புதுசாக இமேஜஸ் கொண்டு வரணும் இல்லை எங்கள் ஸ்கூலோட இமேஜஸ் கொண்டு வரணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் அப்லோட்ஸ். இந்த அப்லோட்ஸுக்கு இதை கிளிக் பண்ணிட்டு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நீங்கள் கொண்டு வந்துட முடியும். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த இமேஜை வந்து இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். இது கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் சேஞ்ச். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி கொண்டு வந்துட முடியும். இந்த கண்டென்ட், இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே இப்போ நான் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் இருக்குது, நான் ஃபுல்லாக எப்படி கிரேவாக மாற்றிடுறேன். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன் உங்கள் நீடுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க முடியும். சேம் திங் இந்த எலிமெண்ட்ஸில் வந்து ஸ்டிக்கர்ஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் அனிமேஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் ஸ்டிக்கர்ஸ். இந்த ஸ்டிக்கர்ஸ்லேயும் சில ஸ்டிக்கர்ஸ் வந்து க்ரௌன் போட்டிருக்கும், அதை விட்டுடலாம். பட் க்ரௌன் போடாத நிறைய ஸ்டிக்கர்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த ஸ்டிக்கர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதோட மெயின் திங் என்னென்னா இது விளம்பரமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃப்ரம் தில் சேன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம மனசில் என்ன இருக்கோ அத்தனை விஷயத்தையும் பண்ணுறதுக்கான ஹோல் ஸ்கோப் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் நீட் யூ கேன் டூ. எல்லாமே நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணிக்க முடியும். இப்போ நான் டெம்ப்ளேட் எடுத்து தான் பண்ணியிருக்கேன். டெம்ப்ளேட் எடுக்காமல் கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், ஃபஸ்ட் இதுலேருந்தே பண்ண முடியும். இந்த ஃபஸ்ட்டு பற்றி எந்த அனிமேஷன்ஸும் கொடுக்கல, வேணும் அப்படின்னா இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அனிமேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே மேண்டேட்ரி இல்லை, உங்களோட மைண்ட் செட்டு உங்களோட ஆடியன்ஸை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு யூ கேன் சேஞ்ச் த கலர் ஆல்சோ. இந்த ஏங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து ஒவ்வொன்றா நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த எலிமெண்ட்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேப்ஸ் யூ கேன் ஆட் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. கிராஃபிக்ஸ் வந்து ஐகான்ஸ் மாதிரி இருக்கும், இதில் ஏதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கொடுத்தது எல்லாமே கிராஃபிக்ஸில் தான். ஸ்டிக்கர்ஸ் நான் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். ஸோ இதில் மூவபிள் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது,
ரிமூவபிள் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, ஸ்டாட்டிக்காக இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் லைவ் அப்படின்னா கொண்டு வந்து கொடுத்துடலாம், லைவில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹரி அப், ஃப்ரீ, இந்த மாதிரி நிறைய விஷயங்களையும் இங்கே என்ன பண்ணி கொண்டு வந்துட முடியும். சேம் திங் நீங்கள் யூடியூப் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது, வர வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா எப்படி அவுட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நான் ப்ரிவியூ ஒரு தாட்டி பார்த்துக்கலாம். இது வந்து மூவிங்கில் இருக்குது. ஸோ இது எந்த அவுட்டில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் கன்வெர்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் MP4 ஃபார்மேட்டில் ஈஸியாக நீங்கள் ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி எடுத்துட முடியும். டோட்டலாக ஒரு 12 செகண்ட்ஸ் இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் செகண்ட்ஸை கூட இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் கோயிங் டு அவுட், இப்போ நம்ம ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதுலேயே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும், MP4 ஃபார்மேட் வேணுமான்ட்டு. இப்போ நான் MP4 ஃபார்மேட் எந்த குவாலிட்டி வேணுமோ ஐ கேன் சேஞ்ச் த குவாலிட்டி. இப்போ நீங்கள் ஹையர் அண்ட் குவாலிட்டியில் போகணும் அப்படின்னா யூ ஹவ் டு பே. ஓகே, இந்த இடத்துல தான் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி வரும். வேண்டாம் இதே குவாலிட்டி போதும் அப்படின்னா, ஒரிஜினலுக்கு இந்த குவாலிட்டியே போதும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ஆஸ் இட் இஸ் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துடலாம். டவுன்லோட் பேஜஸ் அஸ் செப்பரேட் ஃபைல். இப்போ எனக்கு தனித்தனியாக வேணும், இந்த ஃபைல் தனியாக இந்த ஃபைல் தனியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் செப்பரேட்னு கொடுக்கலாம். இல்லாட்டி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆஸ் இட் இஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போயிடும். பட் செப்பரேட் ஃபைலாக கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு ஒரே ஃபைலாக போதும். சேவ் செட்டிங்ஸ் வேணும், மறுபடியும் அதே செட்டிங்ஸ் நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு MP4ல் டவுன்லோட் ஆகிடும். சேம் வே எனக்கு நான் வந்து இதுவே நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும், இல்லை பிரிண்டபிள் போகணும் அப்படின்னா இங்கே டவுன்லோட் ஆப்ஷனுக்கு வாங்க. இங்கே MP4 ஆப்ஷன் இருக்கா, இதை போய்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா PDF ஃபார் ஸ்டாண்டர்ட் அண்ட் பிரிண்ட் ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது. பிரிண்ட் போயிருங்க. இப்போ நீங்கள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நீங்கள் மெயில் பண்ண போகிறீங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்ப போகிறீங்க, டிஜிட்டல் மீடியா வழியாக தான் அனுப்புகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷன் போயிடலாம். இல்லை பிரிண்ட், நான் வந்து குவாலிட்டியாக எனக்கு பிரிண்டபிள் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் பிரிண்ட். பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் போய்ட்டு இதில் பேஜஸ் உங்களுக்கு எந்த பேஜஸ் வேணும், ஃபஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் மட்டும் வேணும், இல்லை ஒரே பேஜ் மட்டும் போதுமான்னு பாருங்கள். ஃப்ளாட் அண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஃப்ளாட்டாக இமேஜாக மாறிடும். இல்லை வேண்டாம் அதுக்கப்புறம் எடிட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ வித் அன்ஃப்ளாட்டன் கொடுத்துட்டு இங்கே RGB CMYK அப்படிங்கிறது வந்து ஃபார் பிரிண்டிங் பெஸ்ட்டு பிரிண்டபிள் வேணும் அப்படின்னா நீங்கள் CMYKக்கு தான் போகணும். பட் அது வந்து பெய்டு வெர்ஷன். ஸோ அதனால் நம்ம RGBயே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இது ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் ஒர்க் ஆகுது. நெட் ஸ்பீடை பொறுத்தும் இதோட ஒர்க் எஃபிஷியன்சி சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம ரெண்டுமே டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ உங்களோட PDF ரெடி. ஸோ நம்ம பார்த்தா ஒரிஜினலுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டோட்டலாக என்ன பண்ணிட்டோம், கஸ்டமைஸ் பண்ணி மாற்றிட்டோம். என்னென்ன இமேஜஸ் நம்ம கான்டென்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம PDF ஃபார்மேட்டில் இருக்குது. இது அப்படியே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் Ctrl+P கொடுத்துட்டு பிரிண்ட் அவுட்டாக மாற்றிடலாம். ஸோ யூ கேன் கிவ் பிரிண்ட் அவுட் ஆஸ் அ ப்ரௌச்சர் 3 Trifold ஃபார்மேட்டில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். இது ஆப்ஷன். இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணியிருக்கோம், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரன் ஆகும். இது சிம்பிளாக நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், வாட்ஸ்அப்பில் போஸ்ட் போடுறோம், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறோம் அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்க முடியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 திங்ஸ். ஒன்று வந்து ஒரு ப்ரௌச்சர் டெம்ப்ளேட்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறது, இதில் எப்படி ஃப்ரேம்ஸில் இமேஜஸ் கொண்டு வருது, டெக்ஸ்ட் கலர் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் அண்டு இமேஜஸ் ஷேப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அப்புறம் இந்த சைடு எலிமெண்ட்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஸ்டிக்கர்ஸ் எப்படி கொண்டு வருதுன்னு பார்த்துருக்கோம். ஒரே ப்ரௌச்சரை டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கும் பிரிண்டபிள் ஃபார்மேட்டுக்கும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.